refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களை வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் RRR. என்ன சார், ஒரு சூப்பரான மேட்சா? அப்படியே ஒரு ஒரு எலக்ட்ரிஃபையிங்கான ஒரு சண்டே நைட்டுக்கான அப்படியே வேற மாதிரி மேட்சா? மார்ச் பாஸ்ட் நார்மலா லெஃப்ட் ரைட் சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு எல்எஸ்ஜி தெரிஞ்சுக்கிறாங்க லெஃப்ட் வச்சுக்காங்க. 2 பேர் லெஃப்ட்ல அடிச்சாங்க பாத்தீங்களா? லெஃப்ட்ல அடிக்கிறதுன்றாங்களே, இதுதான் போறது. 6 மனமே 6, அந்த ஆரியா மனம் 6, பிரசாந்த் ஆரியா 6 வச்சுக்கிறாரு. இந்த பக்கம் கூப்பர் கார்னலி ஒருத்தர் வந்து சூப்பர் கார்னலி ஆகிறாரு. அவர் வந்து ஹெலிகாப்டர் ஷாட் கேள்விப்படுகிறேன். கூப்பர் ஷாட்னு அவர் தனியா சிலபஸ் வச்சுக்கிறாரு. 6 அடிக்கிறதுல இந்த மாதிரி அடிச்சா கிட்டத்தட்ட ஒரு 2500 ரன் வரும்னு நினைச்சேன் இன்னைக்கு. போயிட்ட ரேட்ல 2 பேர் நல்ல வேலை அவுட் எடுத்தாங்க. இல்லைன்னா புடுங்கி 6 அந்த மாதிரி 6 வச்சிருந்தாங்க. என் கிரௌட்ல எல்லாம் கேட்ச் பிடிச்சா அதாவது பிரைஸ் பண்ணி எல்லாம் வச்சிருந்தா பயங்கர பணக்காரனா இருப்பானுங்க எல்லாரும். அந்த மாதிரி இப்போ இவ்வளவு 6 எந்த மேட்ச்ல இவ்வளவு 6 வந்து எனக்கு தெரியவே இல்லை. அதுவும் இந்த பக்கம் கொடுக்கறதுக்கு வேற தயாரா இருக்காங்க. இந்த எல்லா கானும் ரெடியா இருக்காங்க. ஆவேஷ் கான், மோசின் கான், அதுக்கப்புறம் நம்ம ஷமி ஒரு பக்கம் எல்லாரும் வந்து 6 கொடுக்கறதுன்றது. ஆவேஷ் கான் வந்து போலிங் போட்டு 6 கொடுத்துட்டு அம்பையரிங் போய் அவரே 6 கொடுக்குறாரு. இந்த 6 நானே கொடுத்துறேன் அப்படி கொடுக்குறாரு 6. என்ன இது யார் தான் கண்ட்ரோல் பண்றது? ஒண்ணுமே முடியும். இவங்களை தட்டி கேட்க யாருமே இல்லையா, இவங்களை தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. யாருமே வரல கடைசி வரைக்கும். அந்த மாதிரி ஒரு மேட்ச் சார். சார் இப்போ பிரப்சிம்ரனை ஷமி எடுத்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா சார், பிரப்சிம்ரனையே இவங்க அவுட் ஆக்கிட்டாங்க எடுத்த உடனே, அப்ப ஏதோ இருக்கு போல இன்னைக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் எல்எஸ்ஜியோட பவுலிங் ஆக்சுவலா எப்படி இருந்துச்சு சார்? இன்னைக்கு வந்து அந்த பஞ்சாப் கிங்ஸ் அடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பவுலிங்ல ஏதாவது சேஞ்ச் காட்டினாங்களா? என்ன நடந்துச்சு? அவங்களுடைய பவுலிங் அப்ரோச் பத்தி சொல்லுங்க சார். wicket was full of runs, no doubt about it. Absolute paradise batting. 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 6 அடிக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். டீமுக்கு ஒரு சூரியவம்சி வளர்ப்போம்னு ஆகி போச்சு இப்போ. அதுல இந்த பக்கம் SRHல பாத்தீங்கன்னா அபிஷேக் லெஃப்ட்ல போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா இவர் இருக்காரு, அடுத்து வதேரா இருக்காரு. நீ பிரியான் சாரியா இல்லைன்னா வதேரா வந்து அடிப்பார், இல்ல கான்லி வந்து அடிப்பார். ஆக்சுவலி 6 அடிக்கிறது 6 hours டோர்னமெண்ட் மாதிரி ஆயிப்போச்சு. T20 6 hours டோர்னமெண்ட் மாதிரி ஆயிப்போச்சு. ஒன்னே அவங்க வந்து கொஞ்சம் செக்ல வைக்கணும்னா ஒண்ணு பண்ணிக்கலாம். எப்பயும் பண்ணுவாங்க. சித்தார்த் மணிமாறனுக்கு தான் பாலை வந்து நியூ பாலை கொடுத்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்ல குயிக்கா ஸ்கிட் ஆகும். அவரை கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டம். இவங்க அவரையும் கொடுக்கல. அவரை கொண்டு வந்து 8வது 9வது அவர் எப்படி போட்டார் பாருங்க. அவர் தான் நல்லா போட்டார் விக்கெட்லயே. அப்ப அந்த மாதிரி ஒரு போலர் இருக்கும்போது கொடுக்க வேணாமா? ஃபாஸ்டா ஓடி வந்து போட்டா டபுள் த ஸ்பீட்ல அடிக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல. அப்ப இன்னமும் பாஸ் போல்டு கேவா கொடுத்துன்னு இருப்பீங்க. ஐயோ ஆவேஷ் கானும் ஐயோ என்ன அப்படியே பார்த்து இப்படியே தலையை மேலே இருக்கு. மேல பால் கீழே இறங்கல. இந்த மேட்ச்ல சில 6 எல்லாம் இறங்கவே இல்லை. ஸ்கோரர் போட்டுதான் இருக்காங்க. என்ன டோட்டல்ல தெரியல. அவ்வளவு ஒன்னும் பாதி 6 வரல. அந்த மாதிரி ஆச்சாங்க சார். சித்தார்த் மணிமாறன் நல்லா போட்டிருந்தாலுமே கூட சார், பிக் ஆஃப் த பவுலர்ஸ் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு ஜஸ்ட் 25 ரன்ஸ் கன்சீட் பண்ணி 2 விக்கெட் எடுத்தது பிரின்ஸ் யாதவ். அவர் மட்டும்தான் வந்து ஒரு லோன் வாரியரா இன்னைக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மத்தியில், அதாவது 14, 10, 12, 13 அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்க? பஸ் டிக்கெட் ஏதாவது விற்கிறீங்களா? எந்த ஸ்டாப்னு ஏதாவது சொல்றீங்களா? இல்லங்க ரன்ஸ் அப்படின்ற மாதிரி அவ்வளோ போச்சு. அப்ப சிங்கிள் டிஜிட்ல இப்படி போனது அப்படின்னா, எக்கானமி ஆஃப் 6 அப்படின்னா வந்துட்டு பிரின்ஸ் யாதவோட பவுலிங் நிஜமாவே நல்லா இருந்துச்சு சார். அவர் வந்து மீதி பேரோட பெட்டரா போட்டாரு. பிளஸ் சார் சில வாட்டி வந்து நீங்க யாருக்கு அவங்க அவுட் ஆகிறாங்கன்னு தெரியும். அவங்க வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. 6 அடிச்சு அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க. யார் போட்டுதான் ஒரு ஸ்டேஜ் ப்ரொவைட் இருப்பாங்க. அந்த 2 பேரும் ஒரே சமயத்துல அவுட் ஆன ஸ்டேஜ்ல விக்கெட் எடுத்துட்டு கொஞ்சம் அந்த அனாலிசிஸ் இவரும் சித்தார்த்தும் கொஞ்சம் சேவ் பண்ணினான். இன்ஃபேக்ட் ஏர்லியர் ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப டேஞ்சரா இருந்திருக்கும். பட் டெஃபினெட்லி ஃபுல் கிரெடிட் டு பிரின்ஸ் யாதவ், நோ டவுட் அபவுட் இட். இந்த 2 பேர் அவுட் ஆன உடனே அடிச்சு டிராஸ்டிக்கா டிராப் ஆச்சு. 300 தாண்டின்னு வச்சேன் நீங்க மேட்ச் அடி. நாங்க அட்வெல்ல அடிக்கிறாங்க 6 அந்த மாதிரி இருந்தது இல்லை. நோ கான்டெஸ்ட். ஏன்னா இவங்க திருப்பி அடிக்கிறதுக்கு பினாமினலா அடிக்கணும். ஒரு முகுல் சௌத்ரி ஓபனிங் வரணும்னு வச்சுக்கலேன். அதோனியோட முகுல் சௌத்ரி ஓபனிங் வந்திருக்கலாம் மிச்சல் மார்ஷோட.
அதுல மிச்சல் மார்ச் ஒரு 3 பால் வெள்ள விட்டார் பாரு. இல்ல அப்படி எனக்கு தூக்கி வாரி போட்டுது. யோ என்னது 50 ஓவர்ல இது ஓடிஐ நினைச்சாரு இப்படியா வெள்ளப்ட் வாட் இஸ் திஸ்? எல்லா பால் அடிக்கிறது விட்டு வெள்ளப்ட் விட்டு ஏன்னா எனக்கு காரணம் தான் ஒரு காரணம் இருக்கு. நான் ஏன் வெள்ளப்ட் விடுன்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன். கட்சியில் சொல்றேன்னு ஒரு முகத்துல சைகை வேற காட்டுறது பதோனி. சார் எல்எஸ்ஜி வந்து ஒரு டிஆர்எஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வேற மிஸ் பண்ணாங்க சார் கொனாலிக்கு அகெயின்ஸ்டா. அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ ரன்ஸ் தான் அடிச்சிருந்தார் அப்பதான். அந்த டைம்ல அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து போட்டு எல்பிடபிள்யூ அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஸ்கிரீன்ல இது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அவ்வளவுதாங்க அப்படின்னு அப்புறம் சொல்றாங்க. ஆமா பட் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த அடிச்சுட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல சம்டைம்ஸ் கேட்கணும்னு தோணும். அண்ட் இப்ப எவ்வளவு வாட்டி நம்ம கரெக்டா இருக்க முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. சம்டைம்ஸ் யோசிப்போம். இப்ப இந்த வைடு இதை விட்டுருங்க, நீங்க அவங்க கரெக்டா இருக்காங்க தப்பா இருக்காங்க விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வைடுக்கு வந்து டிஆர்எஸ் நிறுத்தினாங்கன்னா நிம்மதியா இருக்கும். இரிட்டேட் ஆகிட்டு இருக்காங்க எல்லாரும் பாத்தீங்களா. T20 வந்து ஓடிஐ மாதிரி போயிருக்கு டைம் ஒன்லி பிகாஸ் இந்த வைட்ஸ் வந்து இரிட்டேட் பண்றாங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் நார்ம்ஸ் வச்சு வைடுக்கு ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வரலாம். எது வைடு எது வைடுல ப்ளூ லைன்ல போட்டு அதுக்கப்புறம் ப்ளூ லைன்ல பாதி பால் இந்த பக்கம் தெரியுதா அந்த பக்கம் தெரியுதா, அதுக்கப்புறம் பால் பாதி எந்த பக்கம், கால் பாதி எந்த பக்கம், ஆள் பாதி எந்த பக்கம். ஒரு 4 சயின்டிஸ்ட கூப்பிட்டு வந்து ராக்கெட் சயின்ஸ் லெவல்ல ஒரு வைடுக்கு டார்ச்சர் இருக்கிறதுலயே மட்டமான டெலிவரி வைடு. அது இத்தனை பேர் உழைக்கிறாங்க. அது என்ன வைடுன்னு பாக்குறதுக்கு கொடுமை இல்ல. கொஞ்சம் கருணை காட்டுங்கப்பா. கிரிக்கெட் பாக்குறவங்கள ஃபேன்ஸ் எல்லாம் வச்சுட்டு போறாங்க டிவியை. நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வைடுக்கு நீங்க ரீப்ளே போறதுக்குள்ள அதுக்குள்ள இந்த பாலாவது வாட்டர் ஃபால் அந்த வந்துடுறான் அந்த லீக் அடைகிறது. சார் பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் கொனாலியோடைய பார்ட்னர்ஷிப் 100 ரன்ஸ் பிளஸ், 2 பேரும் ஆல்மோஸ்ட் 100 ஈச். அந்த அளவுக்கு ஒரு அடி அப்படிங்கும் போது வந்துட்டு இது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு சார். அவங்களுடைய பேட்டிங் பத்தி ப்ளீஸ். ஆமா ஒரு கிரிக்கெட்ல இந்த ஃபார்மேட்ல இந்த மாதிரி குழந்தை 2 பேர் 2 தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட் போலிங்க நீங்க மறந்துடுங்கன்ற. நீங்க ஃபாஸ்ட் போட வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நீங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் எப்படி வச்சாங்க நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர்ட் ஆஃப் ஃபாஸ்ட் போலர்ஸ் நீங்க பாருங்க எவ்வளவு இந்த டோட்டல் ஆஃப் 254. அதுதான் சொல்றேன். இன்னும் ஓடி வந்து கொண்டு இருக்காங்க. ஸ்பின்னு தான் பாஸ் போடுறானோ ஒரு வழியே கிடையாது. ஸ்லோவா போட்டீங்கன்னா தான் தப்பா அடிப்பாங்க. நீங்க வேகமா போட்டா யூஆர் ஆல்ரெடி கிவிங் देम द மொமெண்டம். அது பிளாஸ்டிக் விக்கெட்ல தட்டினாங்க 6. அது என்ன புரிஞ்சுக்காம ஃபாஸ்ட் போலிங் கொடுத்துட்டு பண்ணிட்டு என்னன்னு தெரியல. பண்ணிட்டு கிளவுஸ போட்டு அப்படியே மெதுவா போட்டுக்கலாம். அவங்களும் 2 விக்கெட் வந்துடும். ஆனா ஃபாஸ்ட் பார்த்தா போட்டுறாங்க. அவங்க 2 பேர் அடி வந்து 2 பேருமே 360 டிகிரிஸ் அடிக்கிறாங்க பாஸ். அது வேற 2 பேருமே. அண்ட் கொனலி வந்து 2 இடத்துல கிளாஸ் மாதிரி அடிக்கிற சிக்ஸஸ்லாம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு. அண்ட் கன்வின்சிங் அடிச்சாங்க. டூர் ரன் ஃபீஸ்ட் அடி கிரௌடுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்து சார். பட் என்னதான் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் பாரடைஸ் எல்லாம் இருந்தாலுமே கூட இப்ப இருக்கிற பவுலர்ஸ் வந்து இந்த T20 பேட்டர்ஸ்க்கு போட்டி போட நம்ம நிறைய மேட்ச்ல பாக்குறோம். ஓரளவுக்கு அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்குறாங்க சார். ஓகே நம்ம வந்து இந்த குணால் பாண்டியாலாம் வந்து என்ன போடுறாருன்னே தெரியல. திடீர்னு ஒரு பவுன்ஸ் எல்லாம் போடுறாரு எங்கேயோ பாருங்க. ஸோ சம் பார்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி நான் வந்து 20 ஓவரும் என் மைண்ட்ல வச்சிருந்ததை மட்டும் தான் பண்ணுவேன்றதை தாண்டி they could have done something எனக்கு தோணுச்சு சார். பிகாஸ் குட் லென்த் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல மட்டுமே அவ்வளவு டெலிவரிஸ் போச்சு சார் இந்த லெஃப்டிஸ்க்குலாம். சோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ரமேஷ் கான் இவங்க எல்லாம் பெஸ்டா கொடுத்தாங்களே. பெஸ்டா கொடுத்துறாங்க. எதுவுமே கொடுக்க முடியாது. அவ்வளவு கொடுத்துறாங்க. குட் லென்த்ல போடுறாங்க. 6 அடிக்கிறவங்க குட் லென்த்ல போட்டு இருக்காங்க. மீட்ல போடுறாங்க. ஃபுல் டாஸ் போடுறாங்க. எதெல்லாம் போட விடாத ரன் வருது அதெல்லாம் போடுறாங்க. யாருக்காச்சும் மறந்துட்டாங்க. இப்ப வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மென்டாரிங்ல யாரும் எஜுகேட் பண்ணா பர்ஃபெக்டா போடுறாங்க. யாருக்காச்சும் எங்க பாத்தீங்க நீங்க யாருக்கார் போட்டு இல்லையே. there was no need for them to improvise at all. நீங்க சும்மா இந்த பிளாட்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க சிக்ஸஸ். ஜாலியா ரன் ஃபீஸ்ட் நீங்க ரன் மேல ஜாலியா வச்சுங்க. சார் ஒரே ஒரு டஃப் டெலிவரி வந்து எப்ப நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னா அந்த கொனாலி அவுட் ஆகிறதுக்காக பிரின்ஸ் யாதவ் திடீர்னு ஒரு ஷார்ட் பால் போட்டுறது. எப்படின்னா இந்த வச்சு வாங்கு நல்லா அந்த ஷார்ட் பால் இல்லாம செஸ்ட் 8க்கு போடாம அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ் போட்டாரு சார். அப்பதான் அந்த கொனாலி அவுட் ஆனாரு. அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங் டெலிவரியே அந்த மேட்ச்லயே அவங்க பவுலர் அதுக்கு அப்புறமும் போடல அதுக்கு முன்னாடியும் போடல. இல்ல அவங்க ஆமா நீங்க சொல்ல கரெக்ட். அவங்களுக்கே தெரியாம போட்டாரு அந்த பால். அவங்க போலர்ஸ் அத்தனை பேருமே ஜாலியா ஒரு எக்ஸிபிஷன் எல்லாம் போனா ஒரு ஸ்னேக் பார்க் எல்லாம் போனா நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்ப்போம். அது மாதிரி வேற ஏதாவது ஒரு ஹோம் ஃபேர் இந்த ரியல் எஸ்டேட் எக்ஸிபிஷன் எல்லாம் போனா வேற இதெல்லாம் நம்ம மினியேச்சர்லாம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க பேட்டர்ன்ஸ் எல்லாம். அதெல்லாம் பாக்குற மாதிரி வாட்சிங் ஒரு 6 எக்ஸிபிஷன் வந்திருக்கும்.
எவ்வளவு ஜாலியா இருப்பாரு, எவ்வளவு நல்லா டீஸ்ட்ரெஸ் பண்ணணும். பவுலிங் போறது ஃபைட் பண்றதுலாம் முக்கியமே கிடையாது. சிக்ஸர்ஸ் எல்லாம் பார்க்கலாம், நம்மளும் ஜாலியாட்டு பார்த்து ஒரு எக்ஸிபிஷன் பார்த்துனாங்க ஜாலியா. பட் நீங்க எதிர்பார்க்கிற இந்த யார்க்கர்ஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல அந்த முதல் 6 ஓவர்ல கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். யார்க்கர்ஸா இந்த மிச்சல் மார்ஷ்க்குலாம் வந்துட்டு ஒரு பால் யார்க்கர் ஹர்ஷ்தீப் போட்டது பட்டு பின்னாடி ஃபைன் லெக்ல போயிட்டு இருக்கு சார் ஃபோருக்கு. அது கரெக்ட், அது கரெக்ட். அவன் போட்டாங்க. சி அந்த 6 ஓவர்ஸ்ல 120 ரன்ஸ் வந்திருந்தா இந்த சேஸ் பாசிபிள். தேர் வே பிஹைண்ட், ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த இந்த 250 கொடுக்கணும்னா ரொம்ப மோசமா போடணும். 5 மேட்ச் என்ட்ரி ஓடும் இந்த 250 கொடுக்கறதுக்கு. அவ்வளவு மோசமா போடுறது யாருமே இல்லை. ஒரு மேட்ச் என்ட்ரி, உமேஷ் யாதவ், அப்புறம் நம்ம ருமாரியோ ஷெப்பர்டு, இந்த மாதிரி அவர் 5 பேர் வரும். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் கொடுக்குது. பதோனி ஓப்பனிங்லாம் இறக்கி விட்டு என்னமோ ட்ரை பண்ணாங்க, நத்திங் ஹேப்பன்ட் சார். பட் இந்த மிச்சல் மார்ஷ் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார். இன்னைக்கு வந்து ஒரு செஞ்சுரி போட்டாருன்னா மிச்சல் மார்ஷ் மேட்ச் ஜெயிக்கலாம். ஒரு 35 பால் செஞ்சுரி மிச்சல் மார்ஷ் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு பேட்டிங் பாரடைஸ் அப்படிங்கும் போது வாட் வாஸ் ராங் வித் ஹிம் சார்? ஏதோ ஒரு 27 பாலோ என்னமோ சம்திங்ல 44 சம்திங் அடிச்சிருந்தாரு, அவ்வளவுதான். அவரால் அதுக்கு மேல கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அதுல நல்ல யார்க்கர்ஸ் அங்கங்க இருந்துச்சு, பட் அதை தாண்டியுமே அவரால் எதுவும் பண்ண முடியல சார். ஆஃப் பீட்லயே இருந்தாரு. அவரோட ஃபேவரட் ஸ்ட்ரெயிட் அடிக்கிறது தான். அதுக்கான பால் வரலன்னா அவரும் ரொம்ப இம்ப்ரோவைஸ் பண்ற மாதிரி தெரியல. இஸ் வெரி குட் இன் தட். கொஞ்சம் அப்படி குட் லைன் அப்படி போட்டீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் அடிக்கிறது, கத்தி அடிக்காம ஸ்ட்ரெயிட் அடிக்க, அது ரைட்டு. மற்றபடி ஒன்னும் வெரைட்டி இல்லை. இந்த 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 டார்கெட்டுக்கு நீங்க ஒரே பிளேயர், சரி மிச்சல் மார்ஷ் நீங்க ஒரு ஓவர் ஃபுல்லா ஆடுங்க. ஆனா அந்த ஓவர் ஆடினீங்கன்னா 3 ஹிட்ஸ் அடிக்கும். ஒரு பால் நீங்க மிஸ் பண்ணுங்க, இன்னொரு பால் ஹிட்ஸ் அடிக்கணும். இன்னொரு பால் ஒரு 4, ஒரு 2, ஒன்னு ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். 2 பால் நீங்க மிஸ் பண்ணலாம், மீதி 4 பால் 6 and 4 அடிக்கணும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அந்த அளவுக்கு போலிங் மோசமா இவங்களும் போடல. பஞ்சாப் அந்த அளவுக்கு மோசமா போடல. சகல் வந்து போட்டாரு, கேட்ச் விட்டுலாம் பாத்தீங்கல்ல, கேட்ச் என்ன இந்த கிரௌட்ல இருக்கிற மொத்த பேரையும் சஷாந்த் சிங் டிராப் பண்ணிடுறாரு. அவ்வளோ டிராப் பண்ணிடுறாரு, எல்லாரும் வீட்டுல டிராப் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி டிராப் பண்ணினே இருந்தாரு சஷாந்த் சிங். எந்த ஐக்கியா சொன்னோம். அப்புறம் லைட்டா அவருக்கு சோகம் போய் திருப்பி வந்துச்சு சார். இந்த யார்க்கர் டெலிவரிஸ் அப்படின்றத பத்தி பேசணும் சார். டுவர்ட்ஸ் த எண்ட் போகும்போது மேட்சை வந்துட்டு அவங்க முக்கி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சார். இவங்க வந்து ரொம்ப ஈஸியா அடிச்சாங்க. பட் ரிஷப் பண்ட், நிக்கலஸ் புரான்லாம் அப்படி ஃபுல் பாடி பவரை போட்டு அப்படி அடிக்கிற அந்த அளவுக்கு ஸ்லோவர் டெலிவரிஸ் கிட்டத்தட்ட ஓவருக்கு 4 பால் போட்டே இருந்தாங்க சார் இவங்க பவுலர்ஸ். ஆமா, அது முதல்ல ஒரு டொசல் விக்கெட்ல ரன் ஃபீஸ்ட் ஆரம்பிச்சிச்சுன்னா ரிதம் வந்துடும். உங்களுக்கு டார்கெட் ப்ரெஷர் கிடையாது, சென்ஸ் ஆஃப் டைமிங் ஈஸியா இருக்கும். நீங்க நினைச்சு டான்ஸ்லாம் ஆடுவீங்க. ப்ரூஸ்லி வந்து டான்ஸ் ஆடினேல ஃபைட் போடுவார் 2 அந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு பிச்சு செட் ஆயிடுச்சு, நோ வரிஸ், ஸ்மூத் சேலிங் வித் 14 to 15 ஓவர். இந்த டார்கெட்ல ஒரு கோவம், ஒரு பல்லெல்லாம் கட்சிப்பீங்க, ஹேண்ட் எல்லாம் டைட்டெல்லாம் முடிச்சுப்பீங்க இல்ல. ஏன்னா வெறி வரும், அடிக்கணும், அந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும். அதுல நிக்கோலஸ் போறான் மாதிரி துணிலாம் தோச்சின்னு எனக்கு நிக்கோலஸ் போறானுக்கு வந்து கோவம் வரும்னு நினைக்கிறேன். அவரை நான் சப்போர்ட் பண்றது கலாய்கிறியான்ட்டு அவர் அவுட் ஆகிட்டு போயினே இருக்கு. வேற இதுக்கு மேல எப்படி அவர் சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. பிரமாதமான பிளேயரு. அவரும் ரிஷப் பண்ணிட்டு ஒருத்தவங்க ஒரு நல்ல சான்ஸ் இருந்தது. அவங்களால தான் இந்த மாதிரி எப்படி ஆல்டர்னேட் பால்ஸ் அடிக்க முடியும். பட் அவங்களும் பட் இவங்க அந்த எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போட்டு இன்டெலிஜென்ட்டா போட்டாங்க அவங்க 2 பேருக்கும். அண்ட் சஹல் தான் கொஞ்சம் பண்டு கிட்ட மாட்டினப்ப நிறைய மாட்டுவார் நினைச்சேன். பட் அவரும் அப்படி தப்பிச்சார் கட்சியில். எதான் சொன்னேன், என்ன நீங்க மோசமா போட்டாலும் விளையாடிக்க முடியாது, அந்த மாதிரியான டோட்டல். ஸோ ஓவரால் ஒரு நல்ல மேட்ச் சார். பஞ்சாப் கிங்ஸ் இன்னும் டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கிறாங்க, தொடர்ந்து வந்து மாஸ் காட்டுறாங்க. whereas LSG is not able to move ahead of this. ஸோ டேபிளுடைய இந்த இடத்தை பிடிச்சிருக்கிறதே வந்து பஞ்சாப் கிங்ஸ் கண்டினியூஸா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க, சீசன் டு சீசன்ற மாதிரி ஒரு ஹாப்பி நோட் சார் ஃபார் தெம். ஆமாமா, பஞ்சாப் கிங்ஸ் செம ஸ்மூத் சேலிங். நீங்க கோயங்கா வந்து கோவத்துல பஞ்சாபையும் திட்டிருக்கு. இந்த மாதிரி அடிச்சா என்ன வந்து ஃபர்ஸ்ட் அவங்க திட்டிருக்காரு அவங்க பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க எஸ்கேப் ஆகி மாறு விஷயத்துல போறாங்க. கோயங்காவை பாக்குறதுக்கு வேற ஏதோ சிங்கு வேஷம், வேற ஏதோ வேஷத்துல எல்லாம் போறாங்க, விக்கெட்லாம் வச்சு ஹெல்மெட்டோட எல்லாம் போறாங்க. இவரே திட்டுவாங்க. இவர் வந்து வேற வழி இல்லாம இப்ப பஞ்சாப் பிளேயர்ஸை திட்டி இருக்காரு. ஜெலுசில் ஸ்டாக் கம்ப்ளீட்டா தீர்ந்து போச்சு. அண்ட் அவர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி துப்பு தூக்கிருப்பாரு இன்னைக்கு இந்த ஆட்டத்தை கொடுத்த 2 பார்த்து. So final question, how happy were you to see Arshdeep Singh bowling good today? அதுவும் ரிஷப் பண்ட் அந்த விக்கெட்
அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல வந்து நல்ல ஒரு ஃபுல் யார்க்கர்ல போட்ட உடனே அந்த பால் எப்படி ஆடணும் ஐடியாவே இல்ல ரிஷப் பண்ணிட்டு காட் அவுட். அது டிஆர்எஸ் எல்லாம் போய் அதுக்கப்புறம் ஆமா அவுட் தான் அப்படின்னு திரும்பவும் சொன்னாங்க அம்பையர். ரிஷப் பண்ணிட்டு அது எப்படி என் பேட்டில் படலன்ற மாதிரிலாம் சொன்னாரு. ஆமா சார், இப்ப நீங்க ரிஷப் பண்ணிட்ட வந்து எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. பட் அவர் எனி மூமெண்ட் அவுட் ஆகிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு பாஸ். அவருக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபுல் போதையில் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஸ்டெடி ஆடலாம் ஒரு 2 ஓவர். அவர் கம்ப்ளீட்டா சரகச்ச மாதிரி ஆடிட்டு. அவர் என்ன ட்ரை பண்றாரு எனக்கு புரியல. He wants to master and conquer the entire bowling department of the opponents within 2-3 balls. அப்படி யாராலுமே முடியாது. நீங்க 3-4 செஞ்சுரி அடிச்சோம் விட முடியாது. இப்போ ஸ்ரேயஸ் நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. கரெக்டா கவர்ஸ்ல ஒரு 4 அடிக்கிறாரு தவிர கண்ணாப்பட டாக்டர் சாடுறது இல்லைன்ற அந்த அப்புறம் அடி வேற பயங்கரமா போட்டுக்கிறாரு ரிஷப் பண்ணிட்டு. கொஞ்சம் அது சூட் இல்லையா அந்த நம்பர் 3 கொஞ்சம் ஓவர் ஆர்டர்ல வரலாம். பினிஷிங் 5 ஓவர்ஸ் இருக்கிற சமயத்துல வரலாம். இல்ல மிடில் கொஞ்சம் டைம் எடுத்து நாடலாமா அந்த மாதிரி வரலாம். திருப்பி நான் நம்பர் 3 வருவேன். முதல் பால் சுற்றுவேன், அப்படி போய் வருவேன். அப்புறம் பேட் தனியா போகும். இந்த க்ளோவ் போய் இன்னொரு தொப்பில போய் வரும். இதே பண்ணிட்டு அப்படி இல்லை. அவன் கொஞ்சம் புரிஞ்சிடும். இந்த மாதிரி ஃபுல் கதை ஆடினே இருக்கக்கூடாது. அப்போ கொஞ்சம் தாட்டும் தேவை, வேற ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அதான் சார் சில நீங்க அவரை பத்தி சொல்றதுனால கேக்குறேன். இப்ப சில பேர் வந்து இந்த பாடி பவரை போட்டு அடிப்பாங்க. இப்ப சில பேர்லாம் வெறும் ஹேண்ட் பவர்லயே அடிப்பாங்க நின்ன இடத்துல இருந்து. இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் மாதிரி இவர் வந்து இவர் பாடியை வச்சு அந்த வெயிட்ல அடிக்கிறாரா, இவர் வந்து ஹேண்ட் பவர்ல அடிக்கிறாரா இல்ல எனக்கு தெரியல சார். நான் தெரிஞ்சுக்க கேட்கிறேன், எனக்கு தெரியல. அவர் அந்த மொத்த உடம்பையும் சுத்தி ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஆடுறாருல்ல. தோனி வந்து ஹெலிகாப்டர் ஷாட்டு கையை சுத்துவாரு, இவர் மொத்த உடம்பையே சுத்தி ஒரு பல்ட் அடிச்சு அடிக்கிறாருல்ல. இது என்ன எதை வச்சு அடிக்கிறாரு? வாட் இஸ் ஹி யூசிங், வாட் இஸ் ஹி ட்ரைங் டு டு? மிட் விக்கெட்ல அடிக்கிற புல்ஸ் இருக்குல்ல, மிட் விக்கெட்ல அடிக்கிற புல்ஸ் வந்து கம்ப்ளீட் பவர் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர்ஸ் அடிக்கிற மாதிரி அடிக்குது. அதுல டவுட் இருக்குது. And he also successful in that. He knows to play every stroke. எப்ப ஆடுறோன்றது தான் இருக்கு. நம்ம கான்பிடென்ட்டா 4 செஞ்சுரி அடிச்சுட்டு வந்து ஆடுற மாதிரி ஆடக்கூடாதுன்ற. இப்ப நமக்கு பால் சரியா படாது. நம்ம சூரியகுமார் யாதவுக்கு நான் அதே தான் சொன்னேன். வந்த உடனே இப்படின்னாது. ஏன்னா உங்களுக்கு ஃபார்ம் சரியில்லை. உங்களுக்கு எவ்ரி மேட்ச் பால் பட்டன் இருக்கு பேக்ல, நீங்க வந்த உடனே இந்த ஸ்ட்ரோக்ல ஆடலாம். நம்மளை விட்டு எலியோசுவா இருக்கிறன்னு லக் ஃபேக்டர் நமக்கு இல்லைன்னு கொஞ்சம் வேற மாதிரி மாத்திக்கணும். அவர் ரிஷப் பிடிவாதமா மாத்திக்க மாட்டேன்றது. அதே மாதிரி தான் ஆடுவேன். தப்ப இறந்து பார்த்து ஒரு ஓடி வச்சு நான் ஓடி அவரை தாண்டி அப்படியே போயிடுவேன் ஹோட்டலுக்கு. அது மாதிரி ஆட முடியாது. அது வந்து ப்ராபப்ளி 20-25 நாட் அவுட் வந்த உடனே தான் அந்த ஸ்ட்ரோக்ஸுக்கான டைமிங்ல கரெக்டா போடும். பவுன்ஸ் பண்றது அப்படியே தட்டுறதுலாம் அவர் ஒன்றும் பவர் கிடையாது. ஸ்கொயர் கட்ஸ் எல்லாம் பவர் கிடையாது. ஷியர் சென்ஸ் ஆஃப் டைமிங் தான் அதெல்லாம். ஃப்ரண்ட் ஃபுட்ல கவர்ஸ்ல தூக்கிட்டு பியூர் டைமிங். மிட் விக்கெட்ல அடிக்கிறது மட்டும் நாட் பை டைமிங், ஃபுல் மசில் பவர்ல அடிக்கிற ஷாட்ஸ் அது மட்டும். அவருடைய அப்ரோச்சை மாத்திக்கணும். அவ்வளவுதான். நம்ம ரன்னுக்கு நல்லா வந்துட்டு சமயத்துக்கு ஆடுற அதே கிரிக்கெட்டர் ரன் வராத ஆட முடியாது. கொஞ்சம் மாத்தணும். T20ல எல்லாமே மாத்தணும். போலிங் ஸ்டைல மாத்தணும், பேட்டிங் ஸ்டைல மாத்தணும். நீயும் இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. முதல்ல வந்து எப்படி ஆடணும்னு அவர் மாத்திக்கிறாரு. டுவெல்த் பினிஷ் வரும்போது நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவாரு. ஸோ அவருக்கு நல்லா தெரியுது எங்க இந்த ஸ்டேஜ்ல எப்படி ஆடணும். அந்த மாதிரி you can't afford to play the same cricket. இன்னைக்கு நம்ம பினிஷிங் ஓடிய சான்ஸ் ஒன்று வருது. ரிங்கு சிங் என்ன பியூட்டிஃபுல்லா அந்த சான்ஸை பிடிச்சுனா இருப்பாரு. ரொம்ப நல்லா இருந்தது இல்ல. ரிங்கு சிங் கரெக்டா பிடிச்சாரு. ஸ்டம்ப்ஸ் எப்படி யாரா இருப்பாரு. முதல்ல ஏர்லி விக்கெட்ஸ் போயிட்டா ஸ்டம்ப்ஸ் கொஞ்சம் மெதுவா ஆடிட்டு ஸ்டோக்ஸுக்கு போறாரு. பட் கடைசி கரண்ட் சிச்சுவேஷன் 3 ஓவர் வரும்போது ஸ்டம்ப் இந்த மாதிரி ஸ்டோக்ஸ்ல ஆடுறாரு. அதுதான் அந்தந்த சிச்சுவேஷன். தோனி கேட்டா சொல்ல கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போகணும். ஒரு போலர் ஒருத்த மாட்டுவான் கரெக்டா 6க்குன்னு அவனுக்கு வெயிட் பண்ணும். பினிஷிங் வந்துட்டு அவர் வழி கிடையாது. 6 பால் அடிக்க போகணும். அந்த மாதிரி ஃபேஸஸ் ஆஃப் த மேட்சை வச்சு டிசைட் பண்ணணும் என்ன மாதிரி பேட்டிங் ஆடலாம். நமக்கு வந்து வரும். நமக்கு வர எல்லா ஸ்ட்ரோக்கும் எப்போ வேணா ஆட முடியாது. எங்க தேவையோ ஆடணும். பேசிக்கா நீங்க சொல்ற தியரி எப்படி இருக்குன்னா, அந்த 5 மேட் ஹென்ரி தியரி மாதிரி ரிஷப் பண்ணிட்டு ஆடுற அந்த அப்படியே அந்த இன்டென்ஷனலா ஆடுற அந்த ஷாட்டுக்குலாம் வந்து 5 உம்ரான் மாலிக் வேணும். நீங்க என்ன மாதிரி ஆடுறதா நான் 155-156ல போடுவேன். அப்படி போடும்போது இவர் ஆடுற மாதிரி ஆடினார்னா அந்த பால் எல்லாமே லாங் ஆன் லாங் ஆஃப்ல 6 போகும் சார். பட் ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ யான்சன் மாதிரி 117 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நல்லா நீங்க சொல்லுவீங்களே வேகமா ஓடுறது, மெதுவா போடுறது, அத வந்து இந்த மார்க்கோ யான்சனும் ஹர்ஷ்தீப் சிங்கும் அழகா பண்ணாங்க இன்னைக்கு எல்லா பவுலர்ஸ்டும். அவங்க கிட்ட இவர் இப்படி ஆடினார்னா அது மிட் ஆஃப்ல தான் கேட்ச் ஆகும். இப்போ வர்றது நம்பர் 3 வச்சு இன்னொரு 16 ஓவர் இருக்குன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிள்.
இன்னொரு 16 ஓவர் இருக்கு ரிஷப் பண்ட் ஃபுல்லா ஆடுறது. சோ அவர் ஸ்லோவா ஆடினான்னு யாரும் பிளேம் பண்ண போறது இல்லை. பிகாஸ் இஸ் ப்ரூவ்ட் மோர் தென் இனஃப் இஸ் ப்ரூவ்ட். அப்போ உள்ள வரும்போது மூளையே இல்லாம நீங்க சொல்ற மாதிரி வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்போ பவுன்சிங் அவுட் சைட் லெக் ஸ்டம்போ போட்டா அவரோட ஸ்ட்ரோக்ஸுக்கு போகலாம், பிரச்சனையே கிடையாது. பட் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அக்யூரேட்டா போட்டுருக்காங்க, சீம் மாறுது. அப்படிலாம் இருக்கும்போது அதுல 6 பால் டிஃபென்ஸ் ஆடின்றேன். என்ன ஆயிட போடுது? மைண்ட கூல் ஆக்கிட்டு ஒரு 6 பால் சும்மா சிங்கிள் ஆடுங்க. ஏன்னா இந்த பேஸ் பண்ண 6 பால் நீங்க அலட்சியமா மேனேஜ் பண்ணிடலாம், காம்பன்சேட் பண்ணிடலாம். இன்னொரு 4 ஓவர் கழிச்சு அந்த பால் வராம போகுது. அந்த பரபரப்பு இவர் பண்றதுனால டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது இவருக்கு, டீமுக்கு. ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஒரு கேப்டன்சி ரெஸ்பான்சிபிலிட்டி அவரை விட்டு எடுத்தா பேட்டிங் டெரிஃபிக்கா ஆரம்பிச்சு. நீங்க இப்ப சொல்ல ரொம்ப நாளா சொல்லுங்க. ஆல்ரைட் சார், சண்டே சாட்டர்டே சொல்லுங்க சார். ஏன்னா அவருக்கு இந்த கேப்டன்சி ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா இந்த கீப்பிங் நிக்கிறாருல்ல. இந்த சூரசம்மாருன்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது கபாலீஸ்வரர் கோயில் வாசல் வெளியில குளத்து பக்கத்துல. அப்ப அந்த சூரா வந்து முருகர் வதம் பண்ணினே இருப்பாரு. அப்ப தலையை மட்டும் மாத்தி மாத்தி அனுப்புவாங்க சூரனுக்கு. ஒரு ரவுண்டு போயிடும், திருப்பி தலையை மாத்தி மாத்தி அனுப்புவாங்கல்ல. அது மாதிரி இப்ப ரிஷப் பண்ட் கேப்டன்சியால் இந்த கீப்பிங் நிற்கும் போது ஓடி வர போல நிறைய பேர் வேற வேற போல வரலாம். பட் எல்லாத்துலயும் ஒரே தலை கோயங்கா தலை மட்டும் தெரியுது ரிஷப் பண்ட்டுக்கு. ஐயோ இல்லையா அவரா? சரி, ஐயோ அப்ப அது மாதிரி இங்க உள்ள பார்த்துட்டோம். உள்ள போய் திருப்பி அவரே பார்க்கணுமே, திட்டுவாரு, துப்புவாரு, கொட்டுவாரு. அப்படி இதுதான் சொல்றேன், இந்த கேப்டன்சி வானான். இந்த கேப்டன்சி இஸ் ஆல்வேஸ் ஆன்சரபிள் தேர். அதனால இந்த இடத்துல போலர்ஸை திட்டணும், என்னையா போடுறேன், ஃபீல்டு ரூட்டா என்னையா திட்டணும், இதெல்லாம் சேர்த்து வச்சு அங்க 11 திட்டுக்கு சேர்த்து வச்சு ஒரு திட்டு அங்க வாங்கணும். அதுதான். ஏன்னா அவர் ரெடியா இருக்கு அந்த பாயத்துக்கு. அதனால இதுதான் ப்ராப்ளம். அவருக்கு கேப்டன்சி இல்லைன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் கண்டிப்பா. சார் இன்னைக்கு ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் ஆஃப் த டே என்ன சார்? ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் பிரசாந்த் தாரியா அண்ட் கொனலியோடைய காம்பினேஷன் ஆஃப் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் காம்போ. லெஃப்ட் காம்போ கிரௌடுடைய மணி இஸ் வர்த் டிலைட். வந்து உட்கார்ந்தாங்க, அவங்களுக்கு கை தட்டிக்கினே பே பண்ணினே இருக்கு. இது நடுவில் கொசுலாம் அதை மாட்டினா காலி, அந்த மாதிரி தட்டிக்கினே இருக்காங்க. அம்பையர் 2 பேர் ஹேண்ட்ஸ் அப்னு கை தூக்கினவங்க தான் மேட்ச் ஆரம்பத்துல 20 ஓவர் கை இப்படியே இருந்தது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவங்க திருப்பி சேசிங்ல எல்எஸ்சி வந்த உடனே ஒரு கை மட்டும் தூக்கினே இருந்து, அதுதான் டிஃபரன்ஸ். ஆனா ஆரம்பத்துல கை தூக்கினே இருந்து. சார் இந்த மேட்ச்க்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க சார்? Rating definitely 4 because you cannot say there was no entertainment though it was one-sided. 250 அடிச்சா கூட 255 அடிச்சாங்க இல்ல, 6 ஃபயர் ஒர்க்ஸ் ஜாலியா இருந்தது. சினிமா பாக்குற மாதிரி அவங்களுக்கு பஞ்சாப்ல வந்தவங்க அத்தனை பேருமே அவரோட ஹோம் டீம் கலக்கம் கலக்கிட்டாங்கல்ல, பேட்டிங்ல வச்சு செஞ்சுட்டாங்க. இத்தனைக்கும் அதுக்கப்புறம் ஒரு 3-4 பேட்டர்ஸ் எல்லாருமே ஃபெயிலியர். அதான் சொல்றேன், இந்த பார்ட்னர்ஷிப் போச்சுன்னா ஒருத்தர் போனா ஒருத்தர் நிக்கணும்னு சொல்ல தெரியுமா. ஒரு 2 பேரும் போனப்புறம் பாருங்க ஒரு 280-290 வர வேண்டிய ஸ்கோர் 250 நின்னுது. பிகாஸ் புதுசா இன்னிங்ஸ் ஆரம்பிக்கணும், வரலாம். அப்புறம் ஸ்ட்ராயர்ஸ் கொஞ்சம் அடிக்கணும், மீதி பேர் அடிக்கணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரைட் சார், சனி ஞாயிறு 2 நாள் முடிந்து விட்டது. நாளை ஒரு நன்க மேட்ச் இருக்குது, ஜிடி வெர்சஸ் எம்ஐ. அதாவது ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக இருந்த முன்னாடி டீமும் இப்போது ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருக்கும் எம்ஐயும். ஸோ இவங்க 2 பேர் நடுவில் ஒரு மேட்ச்னாலே கொஞ்சம் இப்போ கடந்த ஒரு 2 வருஷமா இவர் அங்க நீங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எப்படியாவது ஜிடி ரொம்ப ஈஸியா போயிரும் நினைக்கிறீங்களா? ஹவு டு யூ சீ திஸ் மேட்ச்? ஜிடிக்கு கொஞ்சம் நாளைக்கு டஃபா இருக்கும் பாருங்க, எம்ஐயோட ஈஸியா இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு இல்ல வேப்பல் அடிச்சிருப்பாங்க பயங்கரமா மீட்டிங்ல. இவங்க என்ன பண்ணிருக்கீங்க கேப்டன், நீ எதுக்கு ரவுண்ட்ல போய் திட்டிருப்பாரு, அம்மா நீ ஃபேமிலியில திட்டிருப்பாங்க. நீ என்ன கேப்டன்சி ஃபீல்டர் திட்டினா கூட பரவாயில்ல, பேட்டிங் போயிட்டு உன் டீம் மெம்பர் விட்டு மீதி போய் நீ என்ன கோயங்காலம் மிச்சிட்ட, கிரௌட்ல சிங்கிள் அவுட் பண்ணி ஒருத்தன் நவுந்து இருக்கான் அவனு திட்டுற, சைட் சீன் பக்கம் போறவங்களாம் திட்டு நீ அப்படின்னு நிறைய ஒரு உணர்ந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம். சரி நம்ம ஏதாவது ஒன்று புதுமையா பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் ஆஃப் ஆக்ஷன் டிஃபரெண்டா இருக்கும்னு நான் நம்புறேன் நாளைக்கு. ஏன்னா என்ன ஆல் செட் அண்ட் டன் மைட்டி டீம் அது, இவ்வளவு கேவலமா அது ஆடணுன்றது ஒன்னும் சிஎஸ்கேக்கு எப்படி நம்ம டிமார்லைஸா ஒரு மாதிரி கிரீட் ஆடுறாலும் அந்த மாதிரி தான் பாக்குறோம். நாளைக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஹேட்ரிக் வின்ஸ் ஃபார் ஜிடி சார் இந்த சீசன்ல இப்போ வரைக்கும் முதல் 2 மேட்ச் தோத்து போனாங்க, அதுக்கப்புறம் ஹேட்ரிக் வின்ஸ். பட் வேற நம்ம இந்த பக்கம் நம்ம எம்ஐ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மேட்சை தோத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். வில் see how it goes, how it turns. Thank you sir. சிஎஸ்கேக்கு பயங்கர த்ரெட்ஸ் இருக்கு.
இந்த பக்கம் கேகேஆர், அந்த பக்கம் எம்ஐ எல்லாம் கண்டினியூஸா உதப்பட்டு இல்ல பயங்கர தட்ஸ் இருக்கிறவங்க காம்படிஷன். யா டெஃபினெட்லி சார். ஓகே சார், இன்னைக்கு என்ன சார் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஞாயிற்றுக்கிழமை நைட் முன்னாடி? அப்சர்வேஷன்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் நார்மலா பெரிய நகையெல்லாம் போட்டு வருவார் போறீங்க, இப்ப அந்த நகையை காணும். அப்புறம் அந்த அவர் யாரோ 6 அடிச்சாலோ இல்ல ஏதாவது ஆச்சுனாலும் ஒரு எஜுகேட்டிவ் 4 போச்சுன்னா சிரிப்பார் லைட்டா. அதுவும் இல்லாம இப்ப ஆஃப் லைட் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தா எப்படின்றாரு பாத்தீங்களா? அது என்ன கட்டிங் கொடுக்குறாரா என்ன இது இல்ல? இந்த இந்த இப்படி எல்லாம் பண்ணுவாங்களே பறவை, நாய், அதுக்கப்புறம் புறா, அந்த விஷயங்கள்லாம் நிழல்ல ஷேடோ மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஷேடோ எக்ஸிபிஷன், அந்த அப்படி என்ன புரியல எனக்கு. அவரே சொல்ல ஏதாவது ஒரு ட்விட்டர்ல போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒண்ணு. இந்த வைபவ் அரோரான்னு ஒருத்தர் பாத்தீங்களா, அந்த முதல் மேட்ச் தான் இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். அந்த வைபவ் அரோரான்றவரு எல்லாரும் 3 ரன்ஸ் போடுவார், 30 ரன்ஸ் போடுவார் கொடுக்குறாரு. அவர் வந்து பேட்டர்ஸ் வந்து கேப் பாக்குறதுக்கு முன்னாடி இவரு கேப் பார்த்தா போடுறாரு. எல்லா பாலுமே கேப்ல எல்லாரும் 4 அடிக்கிற மாதிரி போடுறாரு, 6 அடிக்கிற மாதிரி போடுறாரு. அவர் வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு பக்கத்துல ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி போச்சுன்னா என்ன பண்ற நீ, அங்கதானே உன்னை நிக்க சொன்னான்றது. அந்த ஃபீல்டர் அங்க போயிடுறான் உன்ன. அவன் முதல்ல நின்ற இடத்துல அங்க ஒரு 6 கொடுக்குறாரு. இங்க நீ ஏன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வடிவல்னு வச்சுக்கிறேன் பேரு. நான் ஆணியை போடுவான்னு உங்கள்கிட்ட சொன்னா இவன் கிட்ட நான் சொன்னேன் நீ புடிக்க வேண்டியதெல்லாம். அந்த டென்ஷன் அவர் காமிச்சுனே இருக்காரு. பட் அவர் கேட்ச் விடுறாரு. அவர் கேட்ச் விடும்போது சர்வசாதாரணமா சாந்தமா ஒரு சித்தர் மாதிரி வச்சுக்கிறார் முகத்தை, ஒண்ணுமே ஆலயம். பட் இவருடைய ஃபீல்டு இவரோட போலிங்ல அம்பையர் தான் முடியணுமா கேட்ச் எல்லாரும் திட்டாரு. அது ஒண்ணு எனக்கு என்னன்னு தெரியல. அது ஒரு காமெடி நடந்தது போன மேட்ச்ல. இந்த மேட்ச்ல இருந்த ஒரே காமெடி இவங்க போட்ட போலிங் தான். அது இந்த ஆவேஷ் கான் இருக்காரு பாருங்க, அவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்துடலாம், கருணா அவார்டு கண்டிப்பா அவர் கொடுத்துடலாம். ஏன்னா அவர் வந்து அந்த அந்த போட்டு முடிச்சு அந்த 6 நடிகர்கள் சிவாஜி கணேசன் வந்து பிளைட் டேக் ஆஃப் ஆகுது, லாரி தன்னை தாண்டி போறதெல்லாம் முகத்திலே காமிப்பாரு. அவ்வளவு எக்ஸ்பிரஷன் தெரியாது. அது மாதிரி இவர் ஒரு 6 எந்த ஆயிட்டு போறதுன்றது முகத்திலே எப்படி காட்டுது. நீங்க அந்த கேமரால பால் எங்க வருதுன்னு காட்ட வேணாம். ஆவேஷ் கானோட முகத்தை வச்சு இது என்ன மாதிரியான 6, எக்ஸ்எல்லா, ட்ரிபிள் எக்ஸ்எல்லா, இன்ஃபினிட்டா என்னன்றது நீங்க வந்து ஆவேஷ் கானுடைய முக எக்ஸ்பிரஷன்ஸ்ல ஹெட் பொசிஷன். இப்ப இந்த இதுக்கு நோ பாலா இல்லையானதுக்கு கிராபிக்ஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்க, அவர் தனியா ஆவேஷ் கிராபிக்ஸ் போடலாம். அவர் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சி ஒரு கான்டெஸ்ட் வைக்கலாம். இந்த பால் எங்க 6 குத்தார், எவ்வளவு தூரம் போச்சு, கிரவுண்ட்ல யாருக்கு அடிப்பட்டது, இந்த ஆவேஷ் கான் பால்ல சொல்லுங்க, பரிசு போட்டி அப்படின்னு தனியா நடத்தலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஆசம் சார். டெஃபினெட்லி மேட்ச் எப்படி போனாலும் வந்துட்டு நம்ம சைட்ல இருந்து வந்துட்டு ஃபன் கேரண்டீட், ரிவ்யூ, ரெமெடி, ரகலை மூணுத்தையும் வழக்கம் போல கொடுத்துட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நாளைக்கு ஜிடி வெர்சஸ் எம்ஐ மேட்ச் எப்படி போகுது அப்படின்றத டெஃபினட்டா நம்ம பார்த்துட்டு அதுல வந்து பேசுவோம் சார். ஆமா சார், எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு எனர்ஜி டேப்லெட்ஸ் வந்து கொஞ்சம் போன் வழியா கொடுத்துருங்க. சனி ஞாயிறு இருந்ததுன்னா நாக்குல காது வழியாலும் நுர வருது. கண்டினியூஸா 2 மேட்சை பார்த்துட்டு 20 நிமிஷம் பேசுறதுக்கு 4 மணி நேரம் பார்க்க வேண்டியது பாத்தீங்களா. அது வந்து அதுல இந்த வைடு தான். யாராவது ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கப்பா, நேரம் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போட்டுருங்க, இந்த வைடுக்கு இனிமே டிஆர்எஸ்ஏ கூடாது அப்படின்னு ஒண்ணு பண்ணிடுங்க. தாங்க முடியல. இந்த வைடு ஒரு அனலைஸ் பண்றாங்க பாருங்க, பயங்கரமா பண்றாங்க. ஒரு எக்ஸாம் வைப்பாங்க போறது தனியா பேரு வைடுக்குன்ட்டு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். ஆல்ரைட் சார், see you சார். மறுபடியும் சந்திப்போம். on our favorite on Refreshing partner Meriba Paneer Soda. I trust Meriba.